வணக்கம். நாம இன்னைக்கு அருட்பெருஞ்சோதி அகவல் மூலங்கள்ல இருந்து நீங்க பகிர்ந்துகிட்ட சில குறிப்பிட்ட வரிகளை பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ஆமா. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த ரொம்ப சிம்பிளா தெரியற வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான தத்துவத்தை வெளியே கொண்டு வரதுதான். கண்டிப்பா. அருட்பெருஞ்சோதிங்கிறது அது எங்கேயோ தூரத்துல இருக்கிற ஒரு சக்தியா, இல்ல நம்மளோடவே பின்னி பிழைஞ்ச ஒண்ணா, அதை தான் நம்ம தேட போறோம். சரி, நீங்க சொன்ன மாதிரி இது வெறும் கவிதை இல்ல. இது ஒரு ஒரு தத்துவ படிக்கட்டு மாதிரி. ஆமா, ஒரு படிக்கட்டு. ஒவ்வொரு வரியும் நம்மள ஒரு அடுத்த கட்ட புரிதலுக்கு கூட்டிட்டு போகும். இதுல இருக்கிற அழகே என்னன்னா, ரொம்ப சிக்கலான தத்துவங்கள் கூட ரொம்ப எளிமையான வார்த்தைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் உண்மை. இந்த அரசலோட முடிவுல அருட்பெருஞ்சோதிங்கிறது வெறும் ஒரு சொல் இல்ல, அது ஒரு அனுபவங்கிறது நீங்க உணரலாம். சரி, அப்ப அந்த படிக்கட்டோட முதல் படியில இருந்தே ஆரம்பிக்கலாம். முதல் வரியே அந்த நெருக்கத்தை ரொம்ப அழகா சொல்லுது. ம். எம்மையும் மென்விட்டு இறையும் பிரியா அருட்பெருஞ்சோதி. அப்புறம் பிரிவுற்று அறியா அருட்பெருஞ்சோதி. ஆமா. ஒரு நொடி கூட பிரியாத, பிரிவையே அறியாத ஒரு சக்தி இது. கடவுளை பத்தின நம்ம வழக்கமான பார்வையில இருந்து எவ்வளவு வித்தியாசமா இருக்கு இல்லையா? மிக சரியான புள்ளி. பொதுவா நாம என்ன நினைப்போம்? நாம இங்க இருக்கோம். தெய்வம் எங்கேயோ இருக்கு. ஆமா. கோயில்லையோ வானத்திலேயோ இருக்குன்னு ஒரு பிரிவு இருக்கும், ஒரு இடைவெளி. ஆனா இந்த வரிகள் அந்த பிரிவையே உடைக்குது. முற்றிலுமா. முற்றிலுமா. இது வெளியிலிருந்து கிடைக்கிற ஒரு அருள் இல்ல, உங்க கூடவே எப்பவும் இருக்கிற ஒரு நிலை. அப்போ அந்த உறவோட தன்மை என்ன? அடுத்த வரி அதை இன்னும் அழகாக்குது. அம்மையப்பனுமாம் அருட்பெருஞ்சோதி. ம். இது வெறும் தாய் தந்தைன்னு ஒரு உருவகமா, இல்ல அதுக்கும் மேல இதுக்கு அர்த்தம் இருக்கா? இது வெறும் உருவகம் இல்ல. அம்மையப்பன்கிறது படைப்போட முழுமையை குறிக்கிற ஒரு சொல். முழுமை. ஆமா. பாதுகாப்பு, வழிகாட்டுதல், உருவாக்கம், இது எல்லாத்தையும் ஒன்னா குறிக்குது. அந்த பேரருள் ஒருதலைபட்சமான ஆற்றல் இல்ல. ஓ, அது ஒரு முழுமையான பூரணமான ஆதாரம்ங்கிறத இந்த வரி உணர்த்துது. அருமை. அப்போ அந்த நெருக்கமான உறவுல இருந்து இப்போ அதோட உண்மையான தன்மை என்னங்கறத பத்தி பேசுற வரிகளுக்கு போலாம். சரி. பெரும் பொருளாயன் அருட்பெருஞ்சோதி, அப்புறம் அறிவுக்கறிவாம் அருட்பெருஞ்சோதி. இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. ஆமா. அறிவுக்கு அறிவுனா என்ன? முதல்ல பெரும்பொருள்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த உலகத்துல இருக்கிற மத்த பொருள்கள் மாதிரி இல்ல இது. அதுவே மூலப்பொருள், உண்மையான செல்வம். தி அல்டிமேட் சப்ஸ்டன்ஸ். எக்ஸாக்ட்லி. இப்போ அறிவுங்கிறது இன்னும் ஆழமானது. நாம பெறுகிற தகவல்கள், ஞானம், இதெல்லாம் அறிவு, அதாவது நாலேஜ். ஆனா அந்த அறிவை அறிய வைக்கிற ஒரு மூல உணர்வு நிலை, ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கு இல்லையா? இருக்கு. அதுதான் அறிவுக்கு அறிவு. ஒரு விளக்கு பொருட்களை பார்க்க உதவுது. ஆனா அந்த விளக்கையே பார்க்க வைக்கிற ஒளி எதுவோ? ஓ, புரியுது புரியுது. அதுதான் இந்த அருட்பெருஞ்சோதி. இது அறிவோட மூலம் இல்ல, அறிவோட ஆதார நிலை. தி அவேர்னஸ் ஆஃப் நோயிங். அப்படியென்றால் இந்த ஆதார நிலையே நம்மளோட சாதாரண ஐம்புலன்களால அறிய முடியாதா? முடியாது. அடுத்த வரிகள் அதைத்தான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். தனுகர ஆனாதிகள் தாங்கடந்தறியுமோர் அருட்பெருஞ்சோதி. சரியா சொன்னீங்க. அதாவது உடல், மனம், புத்தி இதையெல்லாம் கடந்து அறியப்படுற ஒண்ணு. மிகச்சரியா. நம்ம கருவிகளான உடல், அதாவது தனு, அப்புறம் மனம், புத்தி, அதாவது கரணம், இதுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கு. ஆமா. இந்த வரிகள் என்ன சொல்லுதுன்னா, உண்மையை அறிய அந்த கருவிகளை கடந்து போகணும். இது ஒரு தர்க்க ரீதியான புரிதல் இல்ல. அப்போ அது என்ன, ஒரு வெற்றிடமா? இல்ல. அதுதான் அடுத்த வரிய பதில் சொல்லுது பாருங்க. அனுபவமாகிய அருட்பெரும் ஜோதி. ஆமா. ஆக இது ஒரு கோட்பாடு இல்ல, இது ஒரு நேரடி அனுபவம். எக்ஸ்பீரியன்ஷியல் ட்ரூத். எக்ஸாக்ட்லி. தத்துவ விவாதங்களை தாண்டி இது ஒரு அனுபவபூர்வமான உண்மைன்னு இந்த வரி ஆணித்தரமா சொல்லுது. தன்னை கடந்து, தன் கருவிகளை கடந்து போகும்போது கிடைக்கிறது வெறும் சூனியம் இல்ல, அது ஒரு பேரனுபவம். ஒரு பேரனுபவம். இப்போ நாம அந்த தனிப்பட்ட நிலையிலிருந்து பிரபஞ்ச நிலைக்கு வரோம். இந்த வரிகள்லயே ரொம்ப புரட்சிகரமான ஒண்ணு இதுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. சாதியும் மதமும் சமயமும் காணா அருட்பெரும் ஜோதி. இது உண்மையிலேயே ஒரு மகத்தான பார்வை இல்லையா? மனிதனால உருவாக்கப்பட்ட அத்தனை பிரிவினைகளையும் இது நிராகரிக்குது. சாதி, மதம், சமயம், எந்த அடையாளங்களும் அந்த பேருண்மைக்கு முன்னாடி இல்ல. சரி, கடைசியா காலத்தையும் கடந்து போகுது. ஆதிய நாதியாம் அருட்பெருஞ்சோதி. ஆமா. இது எப்படி சாத்தியம்? எப்படி ஒண்ணு தொடக்கமாவும் இருக்க முடியும், அதே சமயம் தொடக்கமே இல்லாததாவும் இருக்க முடியும்? இது தத்துவத்துல வர்றது ஒரு அழகான முரண்பாடு, பாரடாக்ஸ். ஆமா. பிரபஞ்சத்துல நம்ம பார்க்குற எல்லாத்துக்கும் அதுதான் ஆதி, அதாவது மூலம், ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனா அந்த மூலத்துக்கே ஒரு தொடக்கம் கிடையாது. ஓ, அதனால அது அனாதி.
பிகினிங்லெஸ். காலத்துக்கு உட்படாத எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற ஆனா தனக்கு ஒரு காரணமே இல்லாத ஒரு மூலநிலை அது. ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த அலசல்ல அருட்பெருஞ்சோதிங்கிறத பத்தின ஒரு முழுமையான சித்திரத்தை இந்த வரிகள் எப்படி உருவாக்குதுன்னு பார்த்தோம். ம், அது உங்களை விட்டு பிரியாத ஒரு அந்தரங்கமான துணையா தொடங்கி ஆமா. உங்க அறிவோட ஆதாரமா இருந்து கடைசியில சாதி மதம் காலம்னு எல்லாத்தையும் கடந்து ஒரு பிரபஞ்ச பேருண்மையா விரியுது. ஆமா, இது ஒரு முழுமையான தத்துவ பயணம். என்னை விட்டு பிரியாதங்கிற தனிப்பட்ட அனுபவத்துல ஆரம்பிச்சு ஆதிநாதியாம்ங்கிற பிரபஞ்ச நிலையில முடியுது. சரி. இந்த மூலங்கள் நமக்கு சொல்ற செய்தி இதுதான். எது ரொம்ப ரொம்ப அந்தரங்கமான உண்மையோ, த மோஸ்ட் பர்சனல், ஹம், அதுவே மிக மிக உலகளாவிய உண்மையும் கூட, த மோஸ்ட் யூனிவர்சல். இரண்டும் ஒண்ணுதான். இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த அருட்பெருஞ்சோதிங்கிறது புலன்களை கடந்து உணரப்படுற ஒரு அனுபவம்னு இந்த வரிகள் சொல்லுது. ஹம், இடைவிடாத புலன் தூண்டுதல்கள், மன ஓட்டங்கள்னு இரைச்சல் நிறைஞ்ச நம்மளோட இன்றைய வாழ்க்கையில அந்த அனுபவம் எப்படிப்பட்டதா இருக்கும்? நல்ல கேள்வி. ஒரு கணம் அந்த இரைச்சல்களை எல்லாம் நீங்க அமைதிப்படுத்தினா, உங்களுக்குள்ளேயே உங்ககிட்ட இருந்து பிரிக்கவே முடியாத அந்த அறிவுக்கு அறிவு ஏற்கனவே இருக்கிறத உங்களால உணர முடியுமா?